அகாடமி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு நாளும் நம்ம சேனல்ல ஒவ்வொரு சிறப்பு தினங்களை பற்றி பார்த்துட்டு வரோம். நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா? எங்கள் வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எல்லா வீடியோஸுமே உங்களோட எக்ஸாம் ப்ரிப்ரேஷனுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். இன்னைக்கு வீடியோவில் என்ன ஸ்பெஷல் டேவை பற்றி பார்க்க போகிறோம்னா, January 13 லோஹரி டே January 13. நேமை கேட்டாலே கொஞ்சம் புதுசாக இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க, இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பஞ்சாப் அங்கே செலிப்ரேட் பண்ணுற ஒரு ஃபெஸ்டிவல், அதாவது வின்டர் ஃபெஸ்டிவல்னு சொல்லுவாங்க. நம்ம இந்தியாவிலே பார்த்திங்கன்னா இதை நிறையா ஸ்டேட்ஸில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. பட் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு நேம் வச்சு செலிப்ரேட் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா பஞ்சாபை தவிர டெல்லி, ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேஷ் அந்த மாதிரி நிறைய ஸ்டேட்ஸில் செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. தமிழ்நாட்டில் வந்து இந்த ஃபெஸ்டிவலை பொங்கல்னு சொல்கிறோம். அடுத்தது பெங்காலில் மகா பிஹுன்னு சொல்கிறாங்க. கேரளாவில் தைப்பொங்கல்னு சொல்கிறாங்க. சிந்து கம்யூனிட்டிஸ் பார்த்திங்கன்னா லால் லோய் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறையா நேம்ஸை கொண்டு ஒரே ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம் நிறையா ஸ்டேட்ஸில். இதே இது வந்து January 13 இருக்கு இல்லைங்களா, அதுக்கு முந்தின நாள் நைட், அதாவது January 12 நைட்டு வந்து மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. January 13 வந்து லொஹாரி டே, January 12 நைட்டு மகர சங்கராந்தின்னு சொல்கிறாங்க. இதை வந்து மோஸ்ட்லி யார் இதை அதிகமாக செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா ஹிந்துஸும் சீக்ஸ், அந்த ரெண்டு ரிலிஜியஸ் மக்கள் தான் வந்து இதை அதிகமாக செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. அடுத்தது வந்து புதுசாக குழந்தை பிறந்தவங்க, நியூலி மேரீடாக இருக்கவங்க, அந்த வீட்டிலலாம் வந்து எஸ்பெஷலி இந்த ஃபெஸ்டிவலை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. பிகாஸ் காடோட பிளெஸ்ஸிங்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு ரிலீஜியஸ் ட்ரூத். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த நாளோட சிறப்பு என்ன அப்படின்னா ஃபெர்டிலிட்டி, அப்புறம் வந்து ஒரு புது தொடக்கம் இருக்கும். எவ்வளோதான் கஷ்டங்கள் போயிட்டு இருந்தாலும் இதை செலிப்ரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே தமிழ்நாட்டில் வந்து பொங்கல் வச்சா என்னென்னா, பொங்கல் எந்த திசையில் விழுகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட லைஃப் ஸ்டைல் இருக்கும். அந்த வருஷம் ஃபுல்லாக அந்த வடக்கு விழுந்தா வரவு அந்த மாதிரி நிறையா சொல்கிறோம் இல்லைங்களா. அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்லையும் அவங்களோட பிலீஃபுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு மரபுகளை வச்சுருக்காங்க. சரிங்களா? January 13 லொஹாரி டே. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மங்கை.